ஏக்கா என்ன செய்றீங்க? ஏடி இது மழை காலமா வெயில் காலமானே தெரியலையே. பாரு குளிர்ந்தாக்கில் இருக்குது எப்பயுமே. வெயிலே இல்லாமல் இருக்குது என்னடி? ஆமாக்கா நல்ல குளுகுலுன்னு இருக்குக்கா. கொடைக்கானல் இருக்க மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஏக்கா இந்த மலைக்கு எதமா நம்ம ஒரு டீ அடித்தா நல்லா இருக்கும்ல? ஏடி என்ன ஆம்பளையா இருக்க சரக்கு அடிச்சுட்டு வருவோன்ற மாதிரி நீ டீ அடித்தா நல்லா இருக்குங்கிற? நான் என்னக்கா தப்பா சொன்னேன்? டீ அடிச்சுட்டு வருவோமான்னு தானே கேட்டேன். ஏன்டி டீ குடிப்போமான்னு கேட்கக்கூடாதோ? டீ அடிப்போமா என்ன வார்த்தை இதெல்லாம்? ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை போங்க. இதெல்லாம் சும்மா பண்ணுக்கு பேசுறதுக்கா. ஏட்டி வாட்டி வாட்டி போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம். டீ வாட்டி. ஏன் டீ இதுக்கு போய் கடையில் போய் குடிக்கணுன்றீங்க? வீட்டில் போய் போட்டு குடிக்கலாம்ல? ஏக்கா நம்மளே தானக்கா போய் அங்கே போட்டு குடிக்கணும். இதனால் நமக்கு யாராலும் ஒருத்தவங்க போட்டு தருவாங்கல்லக்கா. நம்மளே போட்டு போட்டு குடிக்கிறதும் போர் அடிக்குது. ஆமாக்கா நம்மளே எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போட்டு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அடுத்தவங்க கையால் குடிக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான் தெரியுமா? அது என்னமோ உண்மைதான் டீ, ஆனாலும் வேஸ்ட்டு தானே டீ. ஏக்கா நம்ம என்ன டெய்லியாக போய் குடிக்கிறோம்? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி குடிக்கிறது நல்லா தான்க்கா இருக்கும். சரி அப்போ வாங்கட்டி போவோம். ஏக்கா நான் கையில் காசெல்லாம் கொண்டு வரல பார்த்துக்கோங்க. ஏக்கா நானும் தான் கையில் காசெல்லாம் எடுத்துகிட்டு வரலையே. என்னைக்கு நீங்கள் 2 பேர் கொண்டு வந்தீங்க? எப்பயும் போல் நானே போடுறேன் வாங்க. நம்ம கிரிஜாக்கானா கிரிஜாக்கா தான். ஆமாம் இப்படி செஞ்சால் நான் நல்லவ. ஏதாலும் அறிவுரை ஏதாவது சொன்னால் நான் கெட்டவளாகிறேன் உங்களுக்கு. என்ன செய்ய? சரி வாங்க போகலாம். என்ன ஒருத்தரும் கடைக்கு ஆளையே காணோம். நல்ல மழை நேரமாக இருக்கிறப்ப ஆளுக்கு தான் நிறைய பேர் வந்து டீ குடிக்க வருவாங்களே. எல்லாம் என்ன வீட்டிலே அலைஞ்சு கிடக்குதுங்களா? வாங்கம்மா என்னம்மா வேணும் உங்களுக்கு? அண்ணாச்சி ஒரு 3 டீ போடுறீங்களா? சரிம்மா அதுக்கு தானே இருக்கீங்க. டீ என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது. ஒரு டீ 10 ரூபா தானே வரும்? ஆமாக்கா 10 ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு டீ. 3 பேத்துக்கு 30 ரூபா சரியாக தான் வரும். எதுக்கும் அந்த அண்ணாச்சிட்ட கேட்டுக்குவோமா எவ்வளோன்னு? ஏக்கா 10 ரூபா தான்க்கா இருக்கும், அதுக்கு மேலே இருக்க போகுது. நீங்கள் வேறு ஏடி அப்புறம் டீ 12 ரூபா 15 ரூபான்னு வந்துச்சுன்னா அப்போ நமக்கு அசிங்கமாக போயிடும். ஒரு 3 டீக்கு கூட காசு இல்லாமல் வந்திருக்காங்கன்ட்டு நம்மளை அசிங்கப்படுத்திடுவேன் டீ கடைக்காரன். நீங்கள் எனக்கு எப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம் போருங்க. இந்த டீ எடுத்துக்கோங்கம்மா. ஏக்கா டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்ன மலைக்கு சூடா? ஆமாம் டீ என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் போட்டு குடிக்கிற மாதிரி இல்லை டீ. ஆமாம் இவங்களுக்கு வேறு இல்லை, சும்மா குடிங்கக்கா. அண்ணாச்சி டீ எவ்வளோ ஆச்சு? அண்ணாச்சி டீ எவ்வளோ ஆச்சு? கிரிஜாக்கா என்ன ஒரு ரைமிங்காக பேசுகிறீங்க? ஏட்டி சும்மா கேட்டேன்ட்டு அது ரைமிங் ஆகிடுச்சு. நான் என்ன டீ செய்ய? ஏம்மா 45 ரூபாம்மா ஒரு டீ. 15 ரூபா 3 பேர் குடிச்சிருக்கீங்களா? 45 ரூபா. ஏட்டி ஒரு டீ 15 ரூபாயான் டீ? அதான் அப்போதே கேட்போன்னு சொன்னேன். 2 பேரும் கேட்டிங்களா? என்ன வரத்துக்கு வரீங்கம்மா? இப்போ 15 ரூபா இல்லை, நான் என்ன செய்ய? அந்த கடைக்காரன் நம்மளை அசிங்கப்படுத்திடுவான். காசு கூட இல்லாமல் எதுக்கு நீங்களாம் டீ குடிக்க வரீங்க வைக்கிறீங்கன்னு. இதுக்கு தான் அப்பாதையே கேட்போன்னு ஒரு டீ எவ்வளோன்னு. போருங்கக்கா ஏன் கோவப்படுறீங்க? போருங்க. அண்ணாச்சி ஒரு டீ 10 ரூபா தானே எல்லா கடையிலையும், நீங்கள் என்ன 15 ரூபா சொல்கிறீங்க? அம்மா 15 ரூபா ஆச்சுமா டீ. என்னம்மா நீங்கள் பெரிய பெரிய கடைகளெல்லாம் 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா வர கூட காஃபி டீலாம் இருக்குது. ஏன்னா உலகம் தெரியாமல் இருக்கீங்களா நீங்கள்? பெரிய கடையை நான் கேட்கல அண்ணாச்சி, இது சின்ன கடை தானே, இதுக்கே நீங்கள் 15 ரூபா வச்சுருக்கீங்க. ஏம்மா பெரிய பெரிய கடைகளெல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு போகிறீங்கல்ல, இங்கே மட்டும் ஏமா பேரம் பேசிட்டு இருக்கீங்க? டீ வந்து 15 ரூபா தான்மா. 45 ரூபா எடுத்து வச்சுட்டு கிளம்புங்கம்மா. நீங்கள் நாங்கள் பயன்படுத்துகிற பாலை தான் அங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. அதே சீனி தான், அதே காஃபி தூள் தான். ஆனால் அங்கே 50 ரூபா 100 ரூபானாலும் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. நம்ம ஒரு 15 ரூபா சொன்னால் அதுக்கு வாதாடிட்டு இருக்கீங்க. என்னம்மா நீங்கள்? சரி அண்ணாச்சி கோவப்படாதீங்க. கோவப்படுத்தாதீங்கம்மா நீங்கள். அண்ணாச்சி ஒரு டீ 10 ரூபா நினச்சிட்டோம், 30 ரூபா தான் இருக்குது. அண்ணாச்சி இப்போ 30 ரூபா கொடுக்குறோம், அடுத்து பேர் வரப்போ நாங்கள் 15 ரூபா கொடுத்துட்றோம். சரியா அண்ணாச்சி? ஏம்மா அப்போ நீங்கள் முதலே டீ எவ்வளோன்னு கேட்டுருக்கணும்லம்மா. ஆமாம் அண்ணாச்சி கேட்காதது எங்கள் தப்பு தான், மன்னிச்சுக்கிடுங்க. இப்போ 30 ரூபா வாங்கிக்கோங்க, அடுத்து நான் வந்து பேலன்ஸை தரேன். சரியா? சரிம்மா இப்படி தன்மையாக பேசுகிறத விட்டுட்டு அந்த பொண்ணு என்னம்மா ரொம்ப திமிர்த்தனம் பண்ணி தொலையுது. சரி அண்ணாச்சி கோவப்படாதீங்க, அவளுக்கு சேர்த்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிம்மா போங்கம்மா போங்க. ஏட்டி இந்த மாதிரி தன்மையாக பேசினா அவர் நல்லா தன்மையாக தானட்டி பேசுகிறார், நீ ஏன்ட்டி இந்த வரதுக்கு வர்ற? ஏக்கா ஒரு சில கடைகளில் சத்தம் போட்டால் சரின்னு கேட்பாங்கல்ல, அப்படின்னு நினச்சி நான் சத்தம் போட்டேன். கடைசியில் அவர் நம்மளை காலை வாரி விட்டுட்டாரு. என்னட்ட ஏன்ட்டி அப்படி பேசுனேன்? சாரி இப்போ கிரிஜாக்கா பேசுனதுனால அவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. நீ பேசியிருந்தா இன்னும் சண்டை பெருசாகிருக்கும். பரமக்கா சரியான ஆள் தான். எந்த சைடு பல்ட்டி அடிக்கணும் அந்த சைடு பல்ட்டி அடிச்சிருவீங்க நீங்கள். இப்போ அந்த அக்கா பேசி சரியானவனே நீங்கள் அங்கிட்டு தாவிட்டீங்க. என்ன இப்போ நான் பேசி அந்த ஆள் சரின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் எப்பாங்க நீங்கள் அப்போ கிரிஜாக்காவை தப்பு சொல்லிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? சரியான ஆள் தான்க்கா பரமக்கா. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிற வேண்டியது நிறையா இருக்குது போலையே. கேட்டி உங்கள்கிட்ட சும்மா தான் டீ
இதெல்லாம் நமக்குள்ள சாதாரணம் தானே டீ. ஏன் டீ விடு. சரி வாங்க.